விஜய் எதுக்கு யோசிக்கிறதுன்னா, சரி என்னன்னு தெரியல, ஒருவேளை நாளை பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நடிக்க வர போறாரு. நடிக்க வந்தா பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா இப்பவே ஒரு கெடுத்துட வேண்டாங்க அப்படின்னு. ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திரும்ப நடிக்க வந்துருச்சு, அவ்வளவு பேரும். அப்படி விஜய் நடிக்க வந்துருவாரு. எனக்கு இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கோவையில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை வைப்பேன்னு சொல்லும் பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன். ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம். நூலகம் கட்டும் போது அண்ணா பேர் ஒன்று வச்சாச்சு சென்னையில். அதை சிறப்பா மதுரையில் நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு. கோவையில் நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சிருக்கு. இப்ப 3 பெரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு. 4வது யார் பேர் வைக்கணும்? இந்த திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா? பேரை வைக்க முடியாதா? எதற்காக காமராஜின் பேர் வைக்கிறோம்? ஏன்னா முந்தாள் விஜய் சொன்னார்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் பாருங்க. அதை முதல்ல சொன்னது காமராஜர். முதல்ல காமராஜர் சொன்னது 1958 சட்டசபையில் சொன்னா எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான். அப்ப நம்மளை யாரு மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். வாங்க, நீங்க எதிரிங்க, உங்க பேரை வைக்கிறோம், உலகத்துக்கு நூலகம் பேர் வைக்கிறோம்னு. எல்லோரையும் யாரெல்லாம் திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த 70 ஆண்டு காலமாக 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் சந்தித்துக் கொண்டே வருகிறது. அப்படின்னா அவரை போய் ஒரு அழைப்பில் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் பார்க்க போறேன், வேற ஒன்றும் செய்தி இல்லை. அந்த அழைப்பில் கொடுக்க போன அந்த அறைக்குள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட 150 கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவர்களோட செய்தி கொடுத்தனா. அப்ப ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும், கட்சிக்காரர்கள் இருக்க முடியும் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரு, என் கட்சிக்காரர்களை யாருமே நான் பார்க்க முடியல, பெரிய தடையா இருக்காங்க. அப்படி நீங்க முதல்ல உங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் கட்டிதான் எப்படி கட்சிக்காரன் பார்ப்பான்?